முதல்வர் இப்பொழுது எங்கே உள்ளார், எப்படி நிலையில் உள்ளார் என்பது தெரியாமல் தொண்டர்கள் கவலையில் இருப்பதாகவும், முதல்வரை கொண்டு வந்து தருமாறு ஜனாதிபதி பிரதமரிடம் மனு கொடுக்கப் போவதாகவும் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட அக்கட்சி எம்பியான சசிகலா புஷ்பா பரபரப்பு பேட்டி ஒன்றை விகடன் இதழுக்கு அளித்துள்ளார். அதில் அவர் கூறியுள்ள தகவல்கள்: மருத்துவமனையில் முதல்வர் அனுமதிக்கப்பட்டு பல நாட்கள் ஆகியும் அவர் முகத்தை காட்டவில்லை, அவர் குரலை கேட்க முடியவில்லை. அவர் பூரண குணமடைய வேண்டும் என்று எதிர்க்கட்சி முதற்கொண்டு அனைத்து கட்சியினரும் வேண்டியுள்ளனர். முதலமைச்சர் நலமாக இருக்கிறார் என்றால் அவரை காட்ட வேண்டும், இல்லை என்றால் நான் நன்றாகத்தான் இருக்கிறேன், தமிழக மக்கள் கவலைப்பட வேண்டாம் என்று வாட்ஸ்அப் மூலம் முதலமைச்சரே பேசி வெளியிடலாம். காவிரி பிரச்சனையில் தலைமைச் செயலாளருடன் விவாதித்தார், அமைச்சரை சந்தித்து பேசினார், ஒரு சில அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் என்றெல்லாம் பத்திரிகைகளில் செய்திகள் வருகின்றன. ஆனால் அப்படி ஆலோசனை நடந்தது என்பதற்கு சாட்சியாக ஒரு போட்டோவை கூட வெளியிடவில்லை. இத்தனை நாட்கள் ஆகியும் முதலமைச்சர் நிலை ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது. எனவேதான் தொண்டர்களும் மக்களும் கவலைப்படுகிறார்கள். எம்ஜிஆர் அமெரிக்க மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சென்றபோது அவரை டிவியில் காண்பித்தார்கள். அவர் பேசினார். எங்கே இருந்தாலும் தலைவர் நலமாக இருக்கிறார் என்று மக்கள் நம்பினார்கள். ஆனால் இன்று லட்சக்கணக்கானோர் முதலமைச்சர் உடல்நிலை குறித்து முரணான தகவல்களால் வேதனைப்படுகிறார்கள். லட்சக்கணக்கான தொண்டர்களுக்காக, அவர்களின் நிம்மதிக்காக வாட்ஸ்அப்பில் அரை நிமிடம் பேசி அவரது குரலை தொண்டர்கள் கேட்டால் நிம்மதி அடைவார்கள். ஏன் அவர்கள் அதை செய்யவில்லை என்று தெரியவில்லை. முதல்வரை யார் கவனித்துக் கொள்கிறார்கள்? காவிரி பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து முதல்வர் ஆலோசனை நடத்தியதாக செய்திகள் வருகின்றன. முதலமைச்சரை அமைச்சர்கள் சென்று பார்த்தார்களா? இதற்கு ஆதாரம் எதுவும் இல்லை. உண்மையிலேயே முதலமைச்சர் மீது அனுதாபம் உடைய தொண்டர்கள் இதற்கு வழக்கு தொடுக்கலாம். எதற்கு முதலமைச்சரை வெளியே காட்டவில்லை, தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்று கோர்ட்டில் ஆட்கொணர்வு ரிட் மனு போடலாம். தமிழ்நாட்டின் முதலமைச்சரை இத்தனை நாட்களாக பார்க்க முடியவில்லை. அவர் யாருடைய பிடியின் கீழ் இருக்கிறார்? முதலமைச்சருக்கு பிடித்த எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள். ஏன் இவர்கள் எல்லாம் முதலமைச்சர் முன்பு செல்லக்கூட அனுமதிக்கவில்லை? ஏன் உள்ளே செல்ல அனுமதிக்க கூடாது? ஒரு சிலரது கஸ்டடியில் வைத்து கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற கட்டளை எதற்காக? முதலமைச்சரை என்ன செய்ய போகிறார்கள்? முதலமைச்சர் என்ன நிலையில் இருக்கிறார்? இது தொண்டர்களுக்கு உள்ள வருத்தம் மற்றும் கவலையாகும். இப்பொழுது கொடுக்கப்படும் மருத்துவம் ஏன் இப்படி ஒளித்து வைக்கப்படுகிறது? என்ன நடக்கிறது? அந்த பயம் பொதுமக்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் இருக்கிறது. முதலமைச்சருடன் அவரது தோழி இருப்பதாகத்தான் சொல்கிறார்கள். அவர் விருப்பத்துடன் தான் வைத்துக் கொள்ளப்பட்டுள்ளாரா அல்லது கட்டாயப்படுத்தி அவரது கண்காணிப்பில் இருக்கிறாரா என்பது என் கேள்வி. கட்டாயத்தின் பேரில் அவரது பிடியில் வேறு வழியில்லாமல் முதல்வர் இருக்கிறார் என்றால் அதை என்னால் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவை எல்லாம் தமிழகத்தில் ஒரு பயத்தை ஏற்படுத்தி உள்ளன. ஒரு குடும்பத்தின் பிடியில் உள்ளார் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார் சசிகலா புஷ்பா. மேலும் முதலமைச்சர் தமிழக மக்களுக்கு பொதுவானவர். அவருக்கு என்ன நோய் என்பதை வெளிப்படையாக சொல்ல வேண்டும். இதை மருத்துவமனை நிர்வாகம் புரிந்து கொள்ள வேண்டும். மருத்துவமனை நிர்வாகம் எதையோ மூடி மறைக்கிறது என்ற சந்தேகம் பொதுமக்களுக்கும் முதல்வர் நலனில் அக்கறை உள்ளவர்களுக்கும் ஏற்பட்டுள்ளது. இதே நிலை நீடித்தால் நான் பிரதமரை சந்தித்து தமிழக முதல்வர் எங்கே இருக்கிறார், நீங்கள் கொண்டு வந்து தாருங்கள் என்று மனு கொடுக்க உள்ளேன். உள்துறை அமைச்சரையும் சந்தித்து மனு கொடுப்பேன், குடியரசுத் தலைவரையும் சந்திப்பேன் என்று கூறும் சசிகலா புஷ்பா, தேவைப்பட்டால் முதல்வரை கண்டறிய வேண்டி ஒரு ஆட்கொணர்வு மனுவை அவர் தாக்கல் செய்ய போவதாகவும் கூறி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார்.